அரவக்குறிச்சி ஒன்றியம் ஈசநத்தம் ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகள். மக்களாக இருந்து மக்களோடு பழகி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஆகவே இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்பது ஏதோ அரசியலுக்காக வந்திருக்கிறோம் என்று கூட நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய சொந்த துறைகளுக்காக, உங்களுடைய உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக நடைபெறக்கூடிய கூட்டம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கி தரப்பட்ட ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மறைந்த காரணத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். ஆக அவருடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு அவர் மூலமாக ஒரு செல்வாக்கை ஏதோ பெற்றுவிட்டோம் என்ற நிலையில இன்றைக்கு அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன தவறுகளை, என்னென்ன பிரச்சனைகளை இன்றைக்கு அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் வெறும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற அந்த நிலையிலே தான் அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை பற்றியோ, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ, மக்களுடைய வாட்டத்தை பற்றியோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றியோ, உங்களுடைய என்ன தேவை என்பதை பற்றியோ கிஞ்சித்து சிந்திக்காத நிலையிலே தான் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கிராம சபை கூட்டம் நிச்சயமாக பயன்பட போகிறது. அதேபோல் விரைவில் நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் சந்திக்கவிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலோடு நிச்சயமாக உறுதியாக சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் 11 ஓபிஎஸோடு சேர்த்து 11 எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன ஆக போகிறதோ என்ற அந்த நிலை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அதனால்தான் 2 நாட்களுக்கு முன்பு கோட்டையில யாகம் ஓபிஎஸ் நடத்தி இருக்கிறார். அதிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் யாகத்தை நடத்தி இருக்கிறார். யாகம் நடத்துற சாமி தான் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீ சாமியும் கும்பிட்டியா, யாகம் நடத்தி எனக்கு கவலை இல்லை, உன் வீட்டுல நடத்தி இருக்கலாம். ஆனா கோட்டை என்பது உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல, உங்க அப்பா வீட்டு கோட்டை இல்ல, மக்களுடைய வழிபடம் தான் நடைபெறக்கூடிய கோட்டை. அது சென்னை செஞ்சாலி கோட்டையில சட்டத்தை மீறி இன்றைக்கு யாகத்தையோ அல்லது சாமி கும்பிடக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் மக்கள் அதை பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசிட வேண்டும் என்ற ஆசை, ஆவல் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நான் மறுக்கல. ஆனா அத்தனை பேரும் பேசினால் எவ்வளவு நேரமாகும் என்பது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு சொன்ன கருத்தை தான் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல போகிறீர்கள். எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள், குடிநீர் பிரச்சனை, சுகாதார சீர்கேடு, மருத்துவமனை பிரச்சனை, போக்குவரத்து வசதி, இப்படி பல பிரச்சனைகள் உங்களுடைய அடிப்படை ஏதோ சொந்த பிரச்சனை அதிகமாக நீங்க சொல்ல போறதில்லை. உள்ளூர் பிரச்சனை, ஊர் பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனைகளை அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில வர இருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்று வருகிற நேரத்தில் நீங்கள் சொன்ன குறைபாடுகளை எல்லாம் களைவதற்கான முயற்சியில நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் நான் முன்கூட்டியே உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கு பேச விரும்புகிறவர்கள் நீங்க அங்கிருந்து கையை உயர்த்தினால் உங்களிடத்துல மை கொடுக்கப்படும். நான் இன்னும் பணியோடு சொல்லுறேன், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பேசணும். ஏன்னா நீங்க பேசினாதான் எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கு. அதனால உங்களுடைய உண்மைகளை, உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தணும். எனவே பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி திமுக கட்சி. எனவே பெண்கள் அதிகம் பேச வேண்டும். அதிகமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கணும்னு சொல்ல வரல, எண்ணிக்கையில நீங்கள் அதிகம் பேச வேண்டும். ஆகவே பேசின கருத்தை இன்னொரு திரும்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் வீணாகும். ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சுருக்கமா ஓரிரு நிமிடங்களில் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு அதற்குரிய விளக்கத்தை இறுதியாக நான் இங்கு எடுத்து பேச காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அந்த வகையில் அத்தனை பேரும் நீங்க ஒத்துழைப்பு தர வேண்டும். தயவு செய்து பேசிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் யாரும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எனவே அமைதியாக இருந்து எப்படி
இவ்வளவு கட்டுப்பாட்டோடு நீங்கள் வந்து காத்திருக்கிற அளவு பெண்கள் இவ்வளவு அமைதியாக கட்டுப்பாட்டோடு காத்திருக்கிறார்கள் சொன்னால் ஒரு முடிவோடு வந்திருக்கிறீங்க. அதனால தெரியுது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த முடிவோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவே என்னுடைய முன்னுரையை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. பாதிக்கப்பட்டு வந்து பேசிட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருந்தேன். காவேரி தண்ணி பிரச்சனைனால வெளியில வந்தவளுங்க. பாலாறு கிட்ட பார்டர் கிட்ட வந்தோடனே இதே அம்மா ஆட்சி இருக்கும்போது நான் காப்பாத்துறேன், நீ படிச்சு கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 1000 குடும்பங்க நாங்க வந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி திமுக சார்பில் 12,617 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3ஆம் தேதி இதற்கான பயணம் என்பது தொடங்கப்பட்டது. கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் நாம் அரவக்குறிச்சியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரவக்குறிச்சி ஈசனத்தம் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக கிராம சபை கூட்டத்தை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து